புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதுதான் அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் கவன் கலையரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சுகாதாரத்துறை செயலர் ராஜு, இயக்குநர் ஸ்ரீ ராமுலு உள்ளிட்ட பல்வேறு செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய அவர், மத்திய சுகாதார குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் கிராமப்புறத்தில் புதுவை அரசு பொது மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதுதான் அரசின் எண்ணம் என தெரிவித்த அவர், பிற மாநிலங்களையை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்றார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை அடங்கிய பாதகைகளை கையில் பிடித்தபடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. 2 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்த மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணி அமர்த்தப்படுபவர்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சனைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு, ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும்
கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. கூட்டு போராட்ட குழு தலைவர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அமைச்சர் அலுவலகத்தின்படி புதுச்சேரி அஞ்சல் துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தை சந்தித்து மூவர்ண கொடியை வழங்கினர். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய அஞ்சல் துறை மூலமாக பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்டத்தினை சார்ந்த ஊழியர்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு இந்திய நாட்டின் தேசிய கொடியான மூவர்ண கொடி வழங்கப்பட்டது. முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் லட்சுமண பிள்ளை அறிவுறுத்தலின்படி இணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பிரபு சங்கர், துணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் வினோத் ஆகியோரால் வழங்கப்பட்டது. நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் பாலு கணபதி, சுப்பிரமணியம் மற்றும் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் 2 லட்சம் மதிப்பிலான இலவச காது கேட்கும் கருவிகளை எதிர்கட்சித் தலைவர் சிவா ஏழை எளியவர்களுக்கு வழங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் சார்பில் மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் இலவச காது, மூக்கு, தொண்டை காணும் சிறப்பு மருத்துவ முகாம் தமிழகத்தில் உள்ள ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் காது கேட்கும் கருவி பொருத்துவதற்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 20,000 வீதம் ரூபாய் 2 லட்சம் மதிப்பில் காது கேட்கும் கருவி வழங்கும் நிகழ்ச்சி லப்போர்ட் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்ட ஏழை எளியவர்களுக்கு இலவச காது கேட்கும் கருவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் டாக்டர் சஞ்சீவி, மாநில துணை அமைப்பாளர் குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஷன் குமரவேல், ஆவிச்செல்வி, தொகுதி செயலாளர் சக்திவேல், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமளம், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ரவி, எட்வின், முகிலன், தாமரை கண்ணன், அகிலன், கிருபாசங்கர், ஐலக அணி பூடமணி, சிவா, வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம், முன்னாள் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், ராஜா ராஜ், தமிழரசன், முகுந்தன், அருண், சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பங்களாதேஷில் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களாதேஷில் நடைபெறுகின்ற இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இன்று முன்னணி சார்பில் நேற்று அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் மணிவண்ணன் தலைமை தாங்கினார். செயற்குழு உறுப்பினர் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். பொருளாளர் செந்தில் முருகன், துணைத் தலைவர் நாகராஜ், மணி வீரப்பன், செயலாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில தலைவர் சனில்குமார் கண்டன உரையாற்றினார். முடிவில் இளஞ்செழியன் நன்றி கூறினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று மீண்டும் பணி வழங்க கோரி சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்க மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் அறிவிப்பு வெளியிட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த அறிவிப்பு ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டி கடந்த 1ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று சுதேசமில் அருகே மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் தேவிகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில்
பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். நல்லவாடு தவிளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்தில் இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட பிஆர்டிசி பேருந்து சேவையை மீண்டும் செயல்படுத்த வேண்டுமென பிஆர்டிசி பிரதிநிதிகளை சந்தித்து நல்லவாடு இளைஞர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்திற்கு புதுச்சேரி அரசு பிஆர்டிசி நிறுவனம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை புதுச்சேரி தவிளக்குப்பம் நல்லவாடு கிராமத்திற்குரிய வழித்தடத்தில் 14A பேருந்தினை இயக்கி வந்தது. பிஆர்டிசி நிர்வாகம் திடீரென்று எந்தவித முன் அறிவிப்புமின்றி கடந்த 15 நாட்கள் மேலாக நல்லவாடு புதுச்சேரி வழித்தடத்தில் இயங்கிய பேருந்தினை பிஆர்டிசி நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இப்பேருந்தில் நூற்றுக்கணக்கான நல்லவாடு மீனவ கிராம மக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் நாள்தோறும் பயணித்து வந்த சூழலில் பிஆர்டிசி நிர்வாகத்தின் செயல்பாடு நல்லவாடு மீனவ கிராம மக்களிடையே பெரும் அதிருப்தியினை உருவாக்கியுள்ளது. நல்லவாடு தவிளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தினை உடனே இயக்க வேண்டுமென புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு போக்குவரத்து துறை ஆணையருக்கும் நல்லவாடு கிராமத்தில் இளைஞர்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளனர். நல்லவாடு கிராமத்தினை சேர்ந்த இளைஞர்கள் பவி, விக்கி, சதீஷ் அனைவரும் பிஆர்டிசி நிர்வாக பிரதிநிதிகளை இன்று சந்தித்து நல்லவாடு தவிளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய பேருந்தினை உடனே இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஜிக்மர் கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆதித்யா பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் ஓய்விட பள்ளியின் சார்பில் 15 ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்ற விழா ஜிக்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. பள்ளியின் ஆதித்யா நிறுவனர் விஜயலட்சுமி நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஹன்சிகா, கலாஸ்ரீ, 8ஆம் வகுப்பு படிக்கும் இலக்கியா, ஹன்சிகா, தேவ விகாசினி, ஷர்மி, கமலின், லிஷிதா, 7ஆம் வகுப்பு படிக்கும் ஹிரண்மயி ஆகிய 9 மாணவிகளின் பரதநாட்டியம் அரங்கேற்றமும் 9 வகுப்பு மாணவிகள் அன்பரிசி கனிஷ்கா, 8ஆம் வகுப்பு மாணவிகள் பவிஷா, வைஷ்ணவி, 7ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா, ஹரிகாஸ்ரீ, சுஜந்தா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீநிதி, தியா ஆகிய 9 மாணவிகளின் சலங்கை பூஜையும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்ட பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், வித்யா நாராயணா அறக்கட்டளை நிறுவனர் அனுதா பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன், சென்னை நுண்கலை நிறுவனர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆதித்யா பல்கலைத்துறை சார்பில் இதுவரை 15 ஆண்டுகளில் 199 மாணவியர் சலங்கை பூஜை, 164 மாணவியர் அரங்கேற்றம் என மொத்தம் 363 பேர் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்துள்ளனர். தஞ்சை தமிழில் கலைக்கழகம் கலை பிரிவு 173 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகின்ற 15ஆம் தேதி நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை காந்தி சிலை அருகே முன்பு நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்கள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட ஒய்யாரமாக வீறு நடை போட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் அப்பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது சொந்த நிதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகளை புதுச்சேரி சமூக அலுவலர்கள் விக்கி நிவாரணம் வழங்கினர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக அலுவலர் விக்கி என்கிற ராஜகணபதி தனது சொந்த நிதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற வகையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிமணிகளை அப்பகுதி மக்களுக்கு நிவாரணமாக வழங்கினார். புதுச்சேரி சாரும் ஆனந்தரங்க பிள்ளை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள வயநாடு பகுதி மக்களுக்கு நிவாரணமாக துணிமணிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக அலுவலர் SV.S. சுரேஷ்குமார்,
ஜே கே குமரகுரு உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் 2020 ரேஸில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்டவரை கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்தும் மாவட்ட நீதிபதி முருகானந்தம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். காரைக்கால் மாவட்ட திருநள்ளாறு அடுத்த செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன், வயது 48. இவர் அதே பகுதியில் உள்ள சாராய கடையில் கேஷியராக பணி புரிந்து வந்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ரவிச்சந்திரன் செல்லூர் பகுதியில் உள்ள பெட்டி கடைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் ரேஸில் ஈடுபட்டு விபத்து ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்டுள்ளார். இதனை பார்த்த ரவிச்சந்திரன் அதிவேகமாக வந்த 23 வயதாகும் மகேந்திரனை சாலையில் வைத்து கண்டித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிப்பதாக எச்சரித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மகேந்திரன் ரவிச்சந்திரனை கொடூரமாக தாக்கி களால் எட்டி உதைத்து தள்ளியுள்ளார். இதில் ரவிச்சந்திரன் பலத்த காயமடைந்து கீழே விழுந்த நிலைகள் அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் வழிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து ரவிச்சந்திரனின் மனைவி விஜயால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பெயரில் திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை கைது செய்தனர். இவ்வழக்கு கடந்த 4 வருடங்களாக காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை செய்த நிலையில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மகேந்திரனுக்கு 7 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து மாவட்ட நீதிபதி முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மகேந்திரன் புதுச்சேரி காலாப்பட்டு உள்ள மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட பிரிவு மாநிலம் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட பிரிவு மாநில ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிரிவு மாநில தலைவர் ஜெயபால், மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யசீலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, செயல் தலைவர் நீல கங்காதரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, மோகன்தாஸ், இளையராஜா, செந்தல், அனுஷியா மற்றும் ஆதி திராவிட பிரிவு துணை தலைவர்கள், மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி வெள்ளி அதிகாரி நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயகர் பெருமான் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்ட பஞ்ச தீபாரதனை காட்டப்பட்டு திருவீதி விழா நடைபெற்றது. இதில் திருவீதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். அகில பாரத சத்திரிய மகாசபாவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அகில பாரத சத்திரிய மகாசபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதிய வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். வரவேற்புரையை திருமுருகன் ஆற்றினார். கூட்டத்தில் மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், சிவாலியை செல்லா நாயக்கருக்கு புதுவை அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும், சென்னைக்கு வர இருக்கும் தேசிய தலைவரை நிர்வாகிகள் திரளாக சென்று சந்திப்பது என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் மண்டினி மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முரளி, ஜெயக்குமார், ரத்தினவேல், சவுந்தர், முத்துக்குமார், அழகப்பன், ராஜா, மணவாளன், குமரேசன், ஐயப்பன், மணி உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழனி ராமன் ஆலய ஆடி பெருவிழா 5ஆம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு செங்கழனி ராமன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ செங்கழனி ராமன் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன்,
இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட செங்கழநீர் அம்மனுக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் செய்யப்பட்ட பக்தர்களுக்கு அருள் பாலித்து மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விழா குழுவின் சார்பில் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாக புதுவை சான்றோர் வருவது குலதர்ம பரிபால சபை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி ராமணியார் பேரவை சார்பில் அதன் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பொறுப்பாளர்கள் சங்கர், ஜெயராமன், பாபு, குருமூர்த்தி, காமராஜ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இணைந்த 5ஆம் நாள் உற்சவத்தினை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவில் மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் விராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி தந்தை பெரியார் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் மற்றும் மழை அங்கியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் அரியாங்குப்பத்தை அடுத்த மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவியர்களுக்கு மழை அங்கிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மாணவர்களுக்கு மழை அங்கிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், திறமையான ஆசிரியர்களை அரசு பள்ளி பெற்றுள்ளது. மாணவர்கள் அவர்களை பயன்படுத்தி வருகின்றார். பொது தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் அதிக முயற்சிகள் எடுத்து மாணவ மாணவியர்களின் தேர்ச்சிக்கு மேலும் உதவ வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் ராஜசேகர் வரவேற்றார். தலைமை ஆசிரியை லீலாவதி முன்னிலை வகித்தார். பட்டதாரி ஆசிரியர் ரசிபன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நூலக ஆசிரியர் ஐயப்பன் நன்றி கூறினார். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நோயாளி கவனிப்புப்படி பிசிஏ மற்றும் நர்சிங் அலுவலன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற வாக்குறுதிப்படி 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை அனைத்து வாரிசுதாரர்களும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆஷா ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு ரூபாய் 4000 முன் தேதியிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பா மாதா கோவில் எதிரில் சட்டப்பேரவை முன்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் செல்வி, சதீஷ், விமலாதேவி, கிரி, வெற்றிவேல், வைஜெயந்தி, மாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஜவஹர், செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சுனிலா குமாரி, ஹரிதாஸ், சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் திருமலை ஜெகநாதன், ANM சங்கத்தின் கலைவாணி, வார்டு அட்டெண்ட் சங்கத்தின் சுந்தரமூர்த்தி, சரவணன், ஆபரேஷன் தியேட்டர் சங்கத்தின் மகேந்திரன், NHM சங்கத்தின் பிரகதீஸ்வரன், ஆஷா சங்கத்தின் மஞ்சுமாதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொருளாளர் மணிவாணன் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பப்பட்டன. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.